இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து மிக அற்புதமான ஒரு பகுதியிலிருந்து, அந்த பகுதியில் உள்ள ஒரு சம்பவத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த செய்தியை ஆரம்பம் முதற்கொண்டே நீங்கள் நன்றாக கவனமாக உற்சாகமாக ஆவலாக ஆர்வத்தோடு கூர்ந்து கவனிக்கும்படி இந்த வார்த்தைகளை அப்படியே உங்கள் இருதயத்தில் வாங்கி கிரகித்து கொள்ளும்படி இந்த செய்திக்கு நேராக உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள ரூத் புத்தகத்திலிருந்து, அந்த புத்தகத்தில் நடைபெற்ற சம்பவங்களிலிருந்து, அந்த சம்பவங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் போதிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தையாய் கொண்டு வர போகிறேன். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இந்த ரூத் புத்தகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ரூத் 2:12. ஆண்டவர் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், போவாஸ் மூலமாக சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவர் இந்த ரூத் என்கிற பெண்மணிக்கு போவாஸ் என்கிற மனிதன் மூலமாக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் உள்ள ஆசீர்வாதங்கள் ரூத்துடைய வாழ்க்கையில் வரும்படிக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் எப்படி செய்தார், அதில் என்னெல்லாம் நடந்தது என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். ஆகவே இந்த செய்தியை மிக நன்றாக கவனிக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் அன்போடு கூட உங்களை இந்த செய்திக்கு நேராக வரவேற்கிறேன். ரூத் என்ன செய்கையை செய்தால், ரூத்துக்கு என்ன நிறைவான பலன் கிடைத்தது, அதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான சாராம்சம். வேதாகமத்திலே 2 புத்தகங்கள் தான் பெண்களுடைய பெயரிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ரூத் என்ற பெண்ணுடைய பெயரிலே எழுதப்பட்ட புத்தகம், 2 எஸ்தர் என்கிற பெண்ணுடைய பெயரிலே எழுதப்பட்ட புத்தகம். ரூத் இவ பிரஜாதி பெண், எஸ்தர் இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய பெண். ரூத்தின் புஸ்தகம் ஒரு பெரிய பஞ்சத்தில் ஆரம்பமாகிறது. ரூத்தின் புத்தகத்தினுடைய நிகழ்வுகள் ஒரு பெரிய பஞ்சத்தில் ஆரம்பமாகிறது. எஸ்தரின் புஸ்தகம் விருந்து சாலையிலே ஆரம்பமாகிறது. ரூத்தின் புஸ்தகம் இஸ்ரவேல் தேசத்திலே நடைபெற்ற காரியங்களை அங்கே விளக்கி சொல்கிறது. எஸ்தரின் புஸ்தகம் பாபிலோனிலே நடந்த காரியங்களை குறித்து விளக்கி சொல்கிறது. ரூத் அந்நிய ஸ்திரீ, இவள் ஒரு யூதனை திருமணம் பண்ணுகிறாள். எஸ்தர் இஸ்ரவேலின் கோத்திரத்தில் உள்ள ஸ்திரீ, இவள் ஒரு அந்நிய நபரை, ராஜாவை திருமணம் பண்ணுகிறார். ரூத்தின் புஸ்தகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறதோடு அந்த புஸ்தகம், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவடைகிறது. எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமான் மரிக்கிறதோடு கூட அந்த புஸ்தகங்கள் எல்லாம், அந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவடைகிறது. ரூத் புஸ்தகத்திலே மிக முக்கியமான ஒரு நபர் ரூத்தினுடைய மாமியாராகிய நகோமி தான். உண்மையாகவே ஆக்சுவலாக நகோமியுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த செய்தியிலே இருக்கிற காரியம் இந்த புஸ்தகத்தில். ஆனால் அதை தாண்டி, அதை மேற்கொண்டு, அதற்கு அப்பாலே, அதைவிட மேலாக ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்றத இந்த செய்தி சொல்லுகிறது. ஆகையினாலே இஸ்ரவேலின் ஸ்திரீயாகிய நகோமியினுடைய பெயரில் இந்த புஸ்தகம் எழுதப்படவில்லை. மோவாபிய பெண்ணாகிய புரஜாதி ஸ்திரீயாகிய ரூத்தினுடைய பெயரிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த புஸ்தகம் வேதாகமத்தில் 8வது புஸ்தகம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் 5 ஆகமம் முடித்ததுக்கப்புறம் யோசுவா 6வது புத்தகமாக வரும், நியாயாதிபதிகள் 7வது புத்தகமாக வரும், ரூத் 8வது புத்தகமாக வரும். பாருங்கள், உடனே வந்துடுது பாருங்கள். அந்த 5 ஆகமங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் யோசுவா வருகிறது, அதற்கப்புறம் நியாயாதிபதிகள் வருகிறது, உடனே அடுத்து ரூத்தினுடைய புஸ்தகம் வந்து விடுகிறது. இதெல்லாம் ஏன் இப்படி வரிசைப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அது இன்னும் வேதாகம ரீதியில் இன்னும் கொஞ்சம் வேறு காரியங்களை நிறையா சொல்லணும். ஆனால் அவைகளை போதிக்கிறதுக்கு இப்பொழுது நமக்கு போதுமான நேரம் இல்லை. இந்த ரூத் புஸ்தகத்தில் 12 வருடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 வருடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். இந்த ரூத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. முதல் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் உள்ள வருடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். 2வது அதிகாரம் ஒரு சில மாதத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். 3வது அதிகாரம் ஒரே ஒரு நாளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். 4வது அதிகாரம் ஒரு வருடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து வீப்பிங் சாப்டர்னு, அதாவது நகோமி அழுகிறா, ரூத் அழுகிறா, ஓர்பால் அழுகிறா. 2வது சாப்டர் ஒர்க்கிங் சாப்டர்னுவாங்க, என்னன்னா ரூத் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. 3வது சாப்டர் வெயிட்டிங் சாப்டர் அப்படின்வாங்க, ரூத் வந்து போவாஸுக்காக காத்திருக்கிறா. 4வது சாப்டர் வெட்டிங் சாப்டர் அப்படின்வாங்க, போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது. அதாவது வீப்பிங், ஒர்க்கிங், வெயிட்டிங் அண்ட் வெட்டிங் அப்படின்னு இந்த 4 அதிகாரத்துக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பேரை கொடுக்கலாம். சரி, இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. மோசே மூலமாக ஆண்டவர் வெளியில் கொண்டு வர்றாரு. வனாந்தரத்தில் வர்றாங்க, மோசே மரிக்கிறாரு. அதற்கப்புறம் யோசுவா பொறுப்புக்கு வர்றாரு. யோசுவா வழி நடத்திட்டு வர்றாரு. அதற்கப்புறம் யோசுவா மரிக்கிறாரு. யோசுவா மறிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒத்தனியல் முதற்கொண்டு சாமுவேல் வரைக்கும் நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். இப்படி நியாயாதிபதிகள் ஏற்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் நியாயாதிபதி ஒத்தனியல் வர்றாரு, 2வது நியாயாதிபதி ஏகூத் வர்றாரு. இந்த ஏகூத்துடைய நாட்களில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் புரஜாதி தேசமானிய மோவாப்பில் எக்லோன் என்பவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ரூத்தினுடைய புத்தகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த ரூத் புத்தகத்தில் என்ன நிகழ்ச்சி, என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத நான் ஒரு கதை சொல்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஆண்டவர் விதைக்கிற உவமையை ஒரு கதை சொல்கிற மாதிரி சொன்னாரோ, எப்படி சமாரியனுடைய அந்த உவமையை எப்படி ஒரு கதை சொல்கிற மாதிரி சொன்னாரோ, எப்படி மீன் பிடிக்கிறவர்கள் பரிசேயர்கள் அதை குறித்து ஒரு கதை சொல்கிற மாதிரி சொன்னாரோ, அதே போல் இந்த ரூத் புத்தகத்தில் நடந்துபட்ட நிகழ்ச்சியை நான் ஒரு கதை சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நீங்களும் கதை கேட்குற மாதிரி ஆர்வமாக ஆனால் கவனமாக நீங்கள் கேளுங்க. இந்த ரூத் புத்தகத்தில் என்ன நடந்துச்சு? இந்த ரூத் புத்தகத்தில் உள்ள இந்த நகோமி, அவருடைய கணவன் எலிமெலக், அவங்களுக்கு 2 பசங்க, ஒருத்தர் மக்லோன், இன்னொருத்தர் கிலியோன். இவர்கள் எல்லாம் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் குடியிருக்கிறாங்க. அதாவது எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமில் இவங்க குடியிருக்கிறாங்க. ஸோ இவங்க குடியிருக்கிற நாட்களில் இவங்க வந்து ரொம்ப பெரிய பணக்கார குடும்பம். ஏன்னா எலிமெலக்குக்கு ஒரு காணி நிலம் இருக்கிறது, மக்லோனுக்கும் ஒரு காணி நிலம் இருக்கிறது, கிலியோனுக்கும் ஒரு காணி நிலம் இருக்கிறது. கொஞ்சம் பணக்கார குடும்பம் தான், கொஞ்சம் ராஜ பரம்பரை என்ற மாதிரி யூதர கோத்திரத்தில் வந்தவங்க தான் இவங்க. ஆனால் இவங்க வாழ்ந்திருக்கிற நாட்களில் அங்கே ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. பெரிய பஞ்சம்னா பயந்துடாதீங்க நீங்கள், ஏன்னா பஞ்சன்றது வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், இப்படி ஏராளமான பஞ்சங்கள் திரும்ப திரும்ப வரும். பஞ்சம் வரும், இவங்க தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க, காத்திருப்பாங்க, ஆண்டவர் அவர்களை சந்திப்பார், விளைச்சலை கொடுப்பார், அறுவடை கொடுப்பார், பஞ்சம் தீந்துரும். இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். பஞ்சம் வர்றது அப்படின்றது ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலை தான். அப்படி தான் அந்த நாட்களில் இருந்தது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பஞ்சம் வருகிற பொழுது இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த தேசத்திலேயே, அதாவது யூதேயாவில் உள்ள எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேம்லேயே இருக்கிறத விட்டுட்டு
அந்த மோவாப் தேசத்துக்கு போயிடுறாங்க. இவங்க அங்கே போகக்கூடாது, மாறாக பஞ்சத்துக்கு தப்பி பொழைக்கணும்னா இஸ்ரவேலினுடைய மறுபகுதியாகிய எர்மோன் மலை இருக்கிற பகுதிக்கு அங்கே போயிருக்கலாம். ஆனால் இவங்க அங்கே போகாமல் இதுதான் வாய்ப்பு, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா மோவாப்புக்கு போயிடுறாங்க. சரி, மோவாப்புக்கு போன பொழுது அங்கே என்ன நடக்குது? அங்கே 10 வருஷம் அவங்க குடியிருக்கிறாங்க. 10 வருஷம் நகோமினுடைய கணவன் எலிமலக்கு, அவங்களுக்கு 2 பசங்க, ஒருத்தர் மக்லோன், இன்னொருத்தர் கிளியோன். இப்போ 10 வருஷத்தில் நகோமினுடைய கணவன் எலிமலக்கு அவர் என்ன செய்கிறாரு? மரிச்சிடுறாரு. எப்படி? அகால மரணம் அடைஞ்சிடறாரு, அவர் மரிச்சிடுறாரு. அதற்கப்புறம் இந்த மக்லோனுக்கும் கிளியோனுக்கும் கல்யாணம் நடக்குது. யாரு பொண்ணு யாரோட சம்பந்தம் கலக்கிறாங்கன்னா, அந்த மோவாப் தேசத்தினுடைய ராஜா எக்லோன் இருக்கிறார் இல்லையா, அந்த எக்லோனுடைய குமாரத்திகள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒர்பால், ரூத் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரோட இவங்க கல்யாணம் முடிக்கிறாங்க. அதாவது மக்லோன் அண்ணன், கிளியோன் தம்பி. இந்த அண்ணன் என்ன பண்றாரு? ஓர்பால் அக்கா, ரூத் தங்கச்சி. இந்த மக்லோன் தங்கச்சி ஆகிய ரூத்தை, அதாவது அண்ணன் தங்கச்சி ஆகிய ரூத்தை கல்யாணம் முடிக்கிறாரு. தம்பி அக்காவாகிய ஓர்பாலை கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அல்ல. இந்த ரூத்தும் ஓர்பாலும் எக்லோனுடைய ராஜாவினுடைய பிள்ளைகள். இவங்க நகோமி எலிமெலக்கினுடைய பசங்க. இதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மக்லோனும் கிளியோனும் அவங்களும் இறந்துடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? மோவாப்பில் நகோமி விதவையாயிட்டா. நகோமினுடைய 2 மருமகள்களும் ஓர்பாலும் ரூத்து என்ன செஞ்சிட்டாங்க? விதவை ஆயிட்டாங்க. இந்த நகோமியும் எக்லோனும் கிளியோனும் மக்லோனும் இந்த மோவாப்புக்கு போகும்போது நாம் நல்லா இருப்போம், சூப்பராக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. ஆனால் அந்த மோவாப் தேசம் நகோமிக்கு கல்ற தோட்டமாக மாறிடுச்சு. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ ஆண்டவர் பெத்லகேமை சந்திச்சாரு, தம்முடைய ஜனத்தை சந்திச்சாரு அப்படின்றத இவ கேள்விப்பட ஆரம்பிக்கிறார். அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அப்படின்றத இந்த நகோமி மோவாப்லேருந்து கேள்விப்பட்ட உடனே அவ என்ன பண்ணுறாருன்னா, மோவாப்லேருந்து இங்கே பெத்லகேமுக்கு வருகிறதற்கு முயற்சி பண்ணுறார். இங்கே கூட ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும் இங்கே தேவனோடு கூட ஒரு கனெக்ஷனில் தான் இருக்கிறா. நான் சொல்கிறேன், நீங்கள் கூட சர்ச்சை விட்டு டிஸ்டன்ஸில் இருக்காதீங்க. அப்படியே டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சர்ச்சோட கனெக்ட் ஆகி இருக்க வேணும். இங்கே மோவாப்பில் நகோமி இருந்தாலும் இங்கே பெத்லகேமில் என்ன நடக்குது அப்படின்றத என்ன செஞ்சிருக்கிறா? அவ கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறா. சரி, இப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், பாருங்க, பஞ்சம் வந்துச்சு, பெத்லகேமில் பஞ்சம் வந்துச்சு, யூதயாவில் பஞ்சம் வந்துச்சு, எப்ராத்தாவில் பஞ்சம் வந்துச்சு. ஆனா கர்த்தர் பஞ்சத்தில் தம்முடைய ஜனங்களை அழிந்து போக விடாமல் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையிலையும் எதிர்பாராம ஏதோ ஒரு பிரச்சனை, எப்படி இந்த நகோமி வாழ்ந்த நாட்கள்ல பஞ்சம் அப்படின்றது வந்து 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 போற மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று, இது போனா அது, அது போனா இது, இப்படின்னு மாறி மாறி வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வருவார், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சந்திப்பார், ஆகாரத்தை அவர் கொடுப்பார், விடுதலை அவர் தருவார், சுகத்தை அவர் தருவார், கட்டுகளை அவர் முறித்து போடுவார், உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் பெத்லகேமை சந்திக்கிறாரு, பஞ்சத்தை தீர்க்கிறாரு, விளைச்சலை கொடுக்கிறாரு. உடனே இந்த நகோமி என்ன செய்யறா? சரி, நம்ம மோவாப்ல இருந்து யூதேயாவுக்கு பெத்லகேமுக்கு நம்ம ஊர் எப்ராத்தாவுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மருமகள் ஆகிய ஓர்பாலை ரூத்தி அழைச்சி, ஏப்பா நான் அங்க போறேப்பா அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க. ஓர்பால் என்ன செய்யறான்னா, நகோமி மாமியார
கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் குடிச்சிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்றா. ஆக்சுவலாக நகோமி இங்கே என்ன சொன்னான்னா, நகோமி மருமக்களை பார்த்து நான் பெத்லெகேமுக்கு போகிறேன், நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க, உங்கள் தகப்பன் உங்களுக்கு மறு திருமணத்தை செய்து கொடுத்தா அந்த திருமணத்தை செய்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்க, நான் இனி உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, திருமணத்திற்காக பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியாது அப்படின்னு அவ சொல்கிறா. இவ சொல்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இவ வேதனையில் புலம்பிட்டு அப்படி அவ புலம்பல கொட்டி தீர்த்தாலும் இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னா, புறஜாதி தேசத்தாலாகிய தன்னுடைய மருமகளாகிய ஒர்பாளையும் ரூத்தையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது, கூட்டிட்டு போகவும் கூடாது அப்படின்றதுக்காக இவ இப்படி புலம்பி தள்ளுறா. இதை கேட்டுட்டு இதுதான் எனக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இளையகுமாரன் தகப்பனை விட்டு போன மாதிரி ஓர்பால் அவ என்ன செய்யறானா, தேங்க்யூ மாமி, பாய் பாய் see you அப்படின்னு சொல்லிட்டு அவ தன் ஜனத்திற்கும் தன் தேவன் அண்டைக்கும் அவ போயிட்டா. ஆனா ரூத் என்ன பண்றான்னா, ரூத் நவோமியிட்ட நான் உங்களோடு கூட தான் வருவேன், நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம், நீங்கள் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைஞ்சு நீங்கள் அடக்கம் பண்ணுற இடத்துல நானும் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக தெளிவாக ஒரே மனதோடு இருக்கிறா. இதை பார்த்துட்டு நகோமி என்ன செய்கிறா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரூத்தை கூட்டிட்டு இப்போ மோவாப்லேருந்து பெத்லெகேமுக்கு வர்றாங்க. இப்போ பெத்லெகேமுக்கு வருகிற பொழுது வார்கோதுமை அறுக்கிற அந்த முதல் நாளில் அவங்க வர்றாங்க. வந்த பொழுது அங்கே பெத்லெகேமில் அவங்க தங்கி இருக்கிறாங்க. இப்போ ஆகாரத்துக்காக நகோமி வயதானவங்க, ரூத் இளம் வாலிப பெண், அவள் ஆகாரத்திற்காக கதிர்களை பொறுக்கும்படிக்கு அவள் போகிறா. அந்த சீசன் என்ன டைம், விளைச்சல் விளைந்து வார்கோதுமை விளைச்சல் விளைந்து கதிர் அறுக்கிற டைமு. அப்போ இந்த கதிர் அறுக்கிற பொழுது அந்த அறுக்கிறவர்கள் அதை கட்டி கொண்டு போகிறவர்கள் அவர்கள் சிந்த விடுகிற அந்த அரிக்கட்டுகளை அந்த வார்கோதுமை மணிகளை பொறுக்குவதற்காக அவள் போகிறா. அப்படி அவள் போகும்போது தற்செயலாய் அவளுக்கு போவாசனுடைய நிலம் அகப்படுகிறது. அங்கே இடத்துக்கு போகிறா, அங்கே கதிர்களை பொறுக்குகிறா. சுதந்திரவாளியாக இருக்கிற போவாஸ் அடிமை பெண்ணாகி அவளை பார்த்து அவளுக்கு தயவு பாராட்டுகிறான். பின்பதாக போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறது, அவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. இதுதாங்க இந்த ரூத் புத்தகத்தில் 4 அதிகாரத்தில் நடைபெற்ற சம்பவம். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து என்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, என்ன நன்மைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது ரூத் புத்தகத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சு. நகோமி யாரு, ரூத் யாரு, ஒர்பால் யாரு, எலிமெலக் யாரு, மக்லோன் யாரு, கிலியோன் யாரு, போவாஸ் யாரு அப்படின்றத இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்கிறது, இப்போ விஷயத்துக்கு வருவோம். முதல்ல என்ன நடக்குதுன்னா, இந்த நகோமி, எலிமெலக், மக்லோன், கிலியோன் இவங்கெல்லாம் இஸ்ரவேல் தேசத்திலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேம், அதாவது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேமில் இவங்க வாழ்ந்து வர்றாங்க. இவங்க நல்ல ஒரு பணக்கார குடும்பம் தான். ஏன்னா எலிமெலக்குக்கு ஒரு காணி நிலம் இருக்குது, மக்லோனுக்கு ஒரு காணி நிலம் இருக்குது, கிலியோனுக்கு ஒரு காணி நிலம் இருக்குது. அப்போ இவங்க யாருங்க, பணக்காரவங்க. அது இல்லாமல் இவங்க யூத கோத்திரத்து ராஜ பரம்பரை வம்சத்தில் வந்தவங்க தான். எப்ராத்தா அப்படின்றது ஊரே இவங்களுடைய தான் அப்படின்ற மாதிரி அந்த ஊரில் பெரிய ஆளுங்க. இப்போ அப்படி இருக்கும்போது பஞ்சம் வந்துச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி பஞ்சம் ஒன்றும் புதுசாக வர்றதில்லை, ஏதோ எதிர்பாராமல் வந்ததில்லை. அது வரும் போகும், அது வரும் போகும், அது வரும் போகும், அது வரும். அப்புறம் ஆண்டவர் நோக்கி பார்ப்பாங்க, ஆண்டவர் பஞ்சத்தை தீர்ப்பார், சந்திப்பார். இதுதான் நடக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை பஞ்சம் வந்தோடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேசத்திலேயே இருந்து, பெத்லெகேம்லேயே இருந்து, எப்ராத்தாவிலேயே இருந்து தேவனை சார்ந்து கொள்கிறத விட்டுட்டு இதுதான் வாய்ப்பு, இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தருடைய பூமியை விட்டு, கர்த்தருடைய தேசத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடி போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்க. சர்ச்சுக்கு வராதபடிக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ரைட், ஓகே பாஸ்டர் நான் இன்னைக்கு நான் இப்படி வெளியில் வந்துட்டேன் பாஸ்டர் அப்படின்னு சிம்பிளாக ஈஸியாக என்ன செஞ்சுறது, சண்டே சர்வீஸ்க்கு
ஒரு கட் போட்டுறது, இப்படி நிறைய காரியங்கள். ஜெபத்துக்கு ஒரு கட் போட்டுறது, ஒரு பைபிள் வாசிக்கிறதுக்கு ஒரு கட்டை போட்டுறது, இப்படி ஒரு வாய்ப்பு. சறுக்குன்னு தான் சாக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடறாங்க. சரி, இப்போ இவங்க போயிட்டாங்க இல்லையா, இவங்க எங்கே போயிட்டாங்க? மோவாவுக்கு போயிட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்ரவேல் தேசம்ன்றது ஒரு நீளமான தேசம், அகலமான தேசம் கிடையாது. அப்போ ஒரு பகுதியில் பஞ்சம் வந்தால் மறுபகுதிக்கு இவங்க ஓடி போய் அங்கே இருக்கலாம். ஆக்சுவலாக எர்மோன் பகுதிக்கு போயிருந்தா அங்கே எர்மோனின் பனி அங்கே அருமையாக இருக்கிறது, அங்கே அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து எய்மே எங்கன்னா வெளியில் போகணும். எப்படி இளையகுமாரன் எப்படியாவது நான் வெளியில் போகணுன்னு தகப்பட்ட எய்மோடு இருந்த மாதிரி இவன் வெளியில் போயாச்சு. இப்போ மோவாபுக்கு போயாச்சு. மோவாபுக்கு போனேன்னு என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு நகோமியினுடைய கணவன் எலிமெலக்கு அவர் மறிச்சிடுறாரு. சரி, நகோமி விதவி ஆயிட்டா. அதுக்கப்புறம் கிலியோன் மக்லோன் 2 பேத்துக்கு திருமணம் நடக்குது. ரூத் ஓர்பால் மருமகளாக வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்லோனு கிளியோனு அவங்களும் இறந்துடுறாங்க. இந்த எலிமெலக்கு நார்மல் டெத், இயற்கை எதினார் கிடையாது, அகால மரணம் அடைகிறாரு. இந்த மக்லோனு கிளியோனும் அவங்களும் மரணம் அடைகிறாங்க. இப்போ பார்த்தா வீட்டில் மொத்தம் 6 பேர் இருந்தாங்க. நகோமி, எலிமெலக்கு, மக்லோன், கிளியோன், ரூத்து, ஒருபால், இப்படி 6 பேர் இருந்ததில் ஆம்பளை 3 பேர், பொம்பளைங்க 3 பேர். அப்படின்றத ஆம்பளை ஆளுங்க 3 பேரும் மறிச்சிட்டாங்க. இப்போ நகோமிக்கு இந்த மோவாப் தேசம் அப்படியே பியூட்டிஃபுல்லாக பிருந்தாவனமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா நகோமிக்கு மோவாப் தேசம் கலர தோட்டமாக மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், எப்பிராத்தா, பெத்லகேம் அது அப்பத்தின் வீடு, அது அப்பத்தின் வீடு. மோவாப் அப்பத்தின் வீடு கிடையாது. நான் சொல்கிறேன், சபை தான் உங்களுக்கு எல்லாமே, ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாமே. இங்கே தான் அப்பம் இருக்கிறது, இங்கே தான் வார்த்தை இருக்கிறது, இங்கே தான் சுகம் இருக்கிறது, இங்கே தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது, இங்கே தான் செல்வ செழிப்பு இருக்கிறது, இங்கே தான் சமாதானம் இருக்கிறது, இங்கே தான் விடுதலை இருக்கிறது, இங்கே தான் நன்மை இருக்கிறது, இங்கே தான் சகல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. மோவாப்பில் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சபையை விட்டுட்டு அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, இவங்க மூலமாக கிடைக்குமா, அவங்க மூலமாக வருமா, அவங்களும் நானும் அப்படி கனெக்ஷன் பண்ணிட்டா, இவங்களும் நானும் ஒரு டைப் பண்ணிட்டா, இவங்களோட இப்படி இருந்துட்டா, அதை நான் அப்படி பண்ணிட்டா, இதை நான் இப்படி பண்ணிட்டா, நான் சூப்பராக இருவேன்னு பார்த்தா கடைசியில் எலிமெலக்கு மறிச்சு போயிடுறான், மக்லோன் மறிச்சு போடுறான், கிளியோன் மறிச்சு போடுறான். நான் சரி சொல்லுகிறேன், ஆண்டவரை விட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா சமாதானம் மறிச்சு போயிடும், சந்தோஷம் மறிச்சு போயிடும், நிம்மதி மறிச்சு போயிடும், பொருளாதார ஆசீர்வாதம் மறிச்சு போயிடும், வாழ்க்கையினுடைய எதிர்காலம் மறிச்சு போயிடும். நகோமி, நீங்க உயிரோடு இருப்பீங்க, ஆனா எல்லாமே என்ன செஞ்சிடும்? மறிச்சு போயிடும். நான் சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க எப்பவுமே இருக்கணும், ஆண்டவரை விட்டு போகக்கூடாது. மோவாப்னா முறைகேடான சந்ததின்னு பேரு. அந்த மோவாப்ல காமோஸ் தான் தெய்வமா வழிபட்டாங்க. அந்த காமோஸுக்கு சிறு பிள்ளைகளை நரபலியாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காரியம் என்னன்னா, இஸ்ரவேலர்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின கானானை விட்டு வெளியவே போகக்கூடாது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? வெளியில போறாங்க. சரி, வெளியில தான் போனாங்களே, திரும்பி உள்ள வந்திருக்கலாமா? ஆனா அவங்க வெளியில போய் புறஜாதியாரோட சம்பந்தம் கலக்கிறாங்க. ஆண்டவர் சம்பந்தமே கலக்க கூடாதுன்னு இருக்கிறாரு. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசிக்கு விசுவாசிக்கு சம்பந்தம் ஏது அப்படின்னு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு நிருபத்தில் சொல்றாரு. அந்நியரோடு இவங்க சம்பந்தம் கலந்துடுறாங்க. இயேசு ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? லூக்கா 10வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் ஒரு மனுஷன் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போனான். எருசலேம் தேவனுடைய வீடு, ராஜாவினுடைய நகரம். அங்கே இருந்து எரிகோ சபிக்கப்பட்ட பூமி. அந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு போறான். யோசுவா எரிகோவை சுத்திகரிச்சதுக்கு அப்புறம், சுதந்திரிச்சதுக்கு அப்புறம், இந்த எரிகோவை எவனாவது கட்டினா அவன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை சொல்லி இருக்கிறாரு. இப்போ அந்த எரிகோவுக்கு எருசலேம்ல இருந்து ஒரு மனுஷன் போறான். என்ன நடந்துச்சு? அவன் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். நான் சொன்னேன், ஆண்டோடைய சபையை விட்டு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, விசுவாசத்தை விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா, இங்க நகோமிக்கு நடந்த மாதிரி, இங்க எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போன மாதிரி கள்ளர் கையில் அகப்படுற மாதிரி ஆயிரும். இந்த கள்ளன் யார்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேனா என்ற வேறொன்றுக்கு வரான்.
பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவன் எவனை விழுங்கலாம் பார்க்கலாம், யார் வெளியில வர்றான், பாதுகாப்புல இருந்து யார் வெளியில வர்றான், எருசலேம் அரண்மனை கோட்டையான நகரம், இந்த பாதுகாப்புல இருந்து யார் வெளியில வர்றான்னு பார்க்கிறான். யாராவது வெளியில வந்தா கல்லர் கையில் அகப்பட்ட மாதிரி அவன் என்ன செஞ்சிடறான், அகப்பட்டுறான். வெளியில் போகக்கூடாது. எருசலேம்லேருந்து எரிக்கோவுக்கு போன மனுஷன் கல்லர் கையில் அகப்பட்டான். இந்த இளையகுமாரன் நல்லா தெரியும் பாருங்க. இளையகுமாரன் தகப்பனோடு தான் இருக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சான், இல்லை என் வழி தனி வழி, நான் அப்படி இருக்க போறேன்னு சொல்லிட்டு வெளியில் போனான். என்ன நடந்துச்சு, அவன் சொன்ன மாதிரி அவன் நினைச்ச மாதிரி விரும்பின மாதிரி நடந்துச்சா? இல்லை, பஞ்சம் வந்து பன்றிகளோடு படுத்து அந்த தவிட சாப்பிட்ற நிலைமையாயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படி போகாதீங்க. சபை கூடுவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. சில சூப்பர் டைலாக்லாம் சொல்லிட்டு சர்ச்சுக்கு வராம இருந்துராதீங்க. பழைய பதிலை விட்டுட்டு புதிய பதிலை கண்டுபிடிச்சு அந்த புதிய பதிலை சொல்லி சர்ச்சுக்கு வராம நீங்க இருக்காதீங்க. சபை கூடி வருகிற போது நீங்க இருக்கணும். சபையில நீங்க விசுவாசியா, சபை கூடி வருகிறது ஞாயிற்றுக்கிழமையிலையா ஆராதனையா, அப்ப நீங்க கட்டாயம் சபையில இருக்கணும். நீங்க உட்கார்ந்து ரூம் போட்டு புது பதில கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து, பாஸ்டர் நான் அதனால தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, இதுவரைக்கும் யாருமே சொல்லாத கண்டுபிடிக்காத பதில நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், இந்த பதிலுக்கு பாஸ்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார், சரின்னு தான் சொல்லுவாரு, அப்படி ஒரு பதில நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சபை ஞாயிற்றுக்கிழமை கூடி வருதா, நீங்க வரணும், சபைக்கு வரணும். காரணங்கள், புதிய புதிய காரணங்கள், நூதனமான காரணங்கள், மாடர்னான ஃபேன்சியான டிஜிட்டலான காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு அங்கேயே இருக்கக்கூடாது. சரி, இன்னொரு நிகழ்ச்சியை நான் சொல்றேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்களுக்கு தரிசனமாகிறார், அவர்களை சந்திக்க வர்றார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன சொன்னாரு, சீசர்களை பார்த்து, நீங்க எருசலேமில் விட்டு போயிடாதீங்க, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமிலேயே காத்திருங்க அப்படின்னாரு. இப்ப இவங்க என்ன செய்யணும், எருசலேமில் தான் காத்திருக்கணும். இப்ப என்ன நடந்துச்சு, 11 பேர் இருந்தாங்க, மொத்தம் 12 பேர். 12 பேர்ல யூதாஸ் நாண்டு கொண்டு செத்துட்டான், மீதி 11 பேர். இந்த மீதி 11 பேர்ல தோமா இயேசு வந்தப்ப இல்லை. நீங்க யோவான் 20:24 வாட்சி பார்த்தீங்கன்னா, இயேசு வந்த பொழுது தோமா அங்க இல்லை. இயேசு நீங்க இங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா தோமா என்ன பண்ணாரு, அங்க இல்லை. இயேசு வந்த போது தோமா இல்லை. நிறைய நிலையத்தில் சண்டே சர்வீஸுக்கு இயேசு வருகிற பொழுது, நான் இந்த சர்ச்சில் தான் விசுவாசி அப்படின்றவங்க இங்க சர்ச்சில் இல்லைங்க. நான் இயேசுவனுடைய சீசன் தான், 3.5 வருஷம் அவரோட தான் இருந்தேன் அப்படின்ற ஆளுங்க இயேசு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்ற பொழுது அவங்க இல்லை, அவங்க இல்லை. எங்க கையில் என்ன இருக்குதுங்க, எங்க கையில் வந்து விளக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற ஸ்திரீகள் கடைசியில் பார்த்தா 5 பேருடைய எண்ணெய் என்ன இல்லை, எண்ணெய் இருந்தது தான். ஆனா இயேசு வருகிற பொழுது எண்ணெய் இல்லை. அவங்க எங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னப்ப எண்ணெய் இருந்துச்சு, ஆனா இயேசு வந்த பொழுது அவங்கள்ட்ட எண்ணெய் இல்லை. நான் சொல்றேன், நீங்க இந்த சர்ச்சில் தான் மெம்பர்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க இங்க தான் இருக்கணும், சர்ச்சுக்கு வரணும், ஆண்டவரோட ஐக்கியமா இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். பாருங்க, இஸ்ரவேலில் எப்ராத்தாவில் பெத்லெகேமில் பஞ்சம் வந்துச்சு, நகோமி ஓடி போயிட்டா. எங்கே போயிட்டா, மோவாப்புக்கு போயிட்டா. ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சந்திக்க வந்தார். ரூத் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் அப்படின்றத ரூத் கேள்விப்படுறா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்திக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது, நகோமி எங்க இருக்கிறா, இங்க தம்முடைய ஜனத்துல இல்லை, அவருடைய இடத்துல இல்லை, அவ அந்நிய தேசத்துல புறஜாதி தேசத்துல மோவாப்புல இருக்கிறான். நான் சொல்றேன், கர்த்தர் சந்திக்கும் பொழுது நீங்க இருக்கணும், கர்த்தர் சந்திக்கும் பொழுது நீங்க இருக்கணும். சரி, இப்ப என்ன நடந்துச்சு அடுத்து,
இந்த நகோமி என்ன செய்கிறாருன்னா, தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் 10 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தபோது இந்த நகோமி கேள்விப்பட்டுட்டு இவ பெத்லெஹேமுக்கு எப்ராத்தாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி வர ஆரம்பிக்கிறா. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களையும் சந்திப்பார். நீங்கள் பிரச்சனையில் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு போராட்டம் இருக்குது இல்லையா, உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கிறது இல்லையா, உங்களுக்கு பலகீனம் இருக்கிறது இல்லையா, உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கிறது இல்லையா, கஷ்டம் இருக்கிறது இல்லையா, திரும்ப திரும்ப பஞ்சம் வந்து போகிற மாதிரி திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருது இல்லையா, நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டு அவ்வளோதான்ப்பா என்னால் முடியும், இதுக்கு மேலே கேட்காத, அப்படி இல்லை. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் உங்களை சந்திப்பார், உங்களை சந்திப்பார். அவர் நிச்சயமாக சந்திப்பார். அவர் உங்களை சந்திப்பார். நிச்சயமாகவே உங்க பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது. கொஞ்ச காலம்தான் இந்த உபத்திரவம் உங்களுக்கு இருக்கும். நீங்க பர்த்திமேவை போல எரிக்கோவுக்கு போகிற வழியில உட்கார்ந்து இருந்தாலும், அதாவது திமேரியுவின் மகனாகிய பர்த்திமேயு குருடன், அவன் எரிக்கோவின் வழியில் இருந்தாலும் நீ எரிக்கோவின் வழியிலே பர்த்திமேயு நீ இருக்க மாட்ட. உன்னை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் வருவார், இயேசு வருவார். நீங்கள் லாசரு மாதிரி கல்லறைக்குள்ள கிடந்தாலும் 4 நாள் ஆனாலும் நீங்க கல்லறைக்குள்ளே கிடக்க மாட்டீங்க. உங்களை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் அவர் வருவாரு, அவர் வருவார். நீங்க தானியேலை போல சிங்க கவிக்குள்ள கிடந்தாலும் நீங்க சிங்க கவிக்குள்ளே கிடக்கிற உங்களை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் வருவாரு. அவர் வந்து சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவாரு. ராஜாவை கூப்பிட்டு உங்களை வெளியில கூப்பிட்டு விடுவாரு. நீங்க யோசேப்பை போல குழிக்குள்ள கிடந்தாலும் சிறைச்சாலைக்குள்ள கிடந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்க வருவாரு. அவர் வருவாரு, உங்களை அப்படியே விட மாட்டாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீங்க அக்கடி சூளைக்குள்ள கிடந்தாலும் அவர் வெளியில இருந்து பார்க்க மாட்டாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் வெளியில இருக்க மாட்டாரு. அவர் உள்ள வருவாரு, அக்கனி சூளைக்குள்ளாக வருவார். நான் சொல்றேன், நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க, எந்த குழியில இருக்கிறீங்க, எந்த சிங்கக்கவியில இருக்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். அவர் வந்து உங்களை சந்திப்பார், உங்களை தூக்குவாரு, உங்களை தப்புவிப்பாரு, உங்களை கரத்தில் ஏந்துவார், உங்களுக்கு கை கொடுப்பாரு, உங்களை கை தூக்கி விடுவார். நிச்சயமாக அவர் என்ன செய்வார், உங்களை சந்திப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே சொல்றாரு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நான் சொல்றேன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உங்களுடைய தேவனுங்க. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நபர்கள் ஆட்கள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம், எல்லாமே மாறி போகலாம். ஆனால் மாறாத கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவை அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன் என்று அவர் சொல்றார். நான் இருப்பேன், நான் இருப்பேன், நான் இருப்பேன், நான் இருப்பேன் அவர் சொல்றாருங்க. அவர் உங்களை சந்திப்பாருங்க, அவர் உங்களை சந்திப்பாரு. கவலைப்படாதீங்க, சோர்ந்தெல்லாம் போயிடாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஜபத்தை நிறுத்திடாதீங்க. ஜபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க. என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் எனக்கு உதவி செய்வார், என் தேவன் என்னை கை தூக்கி விடுவார், என்னை கரம் பிடிப்பார். ஆமென் சொல்லுங்க. புழுதியில் இருக்கிற என்னை சிங்காசனத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அடுப்பின் அடியிலே நாங்கள் கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல உடையவர்களாக இருப்போம் அப்படின்னு விசுவாசமா இருங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இதுல ரொம்ப முக்கியமான நபர் ரூத் தாங்க.
நான் முதல்ல சொன்ன மாதிரி நகோமியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான், ஆனால் அதில் ரூத்தை குறித்து தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் நகோமி அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பேர் எழுதாமல் ரூத் அப்படின்னு பேர் எழுதப்பட்டிருக்கிறது. நகோமி இஸ்ரவேல் ஸ்திரீ, ரூத்து பிரஜாதி ஸ்திரீ, ஆனால் அவ பேரில் தான் புஸ்தகம் இருக்குது. சரி, இந்த புத்தகத்திலே ஹைலைட்டான ஆசீர்வாதம் என்ன? நாம் வாசித்த ரூத் 2வது அதிகாரத்தில் 12வது வசனம். ஒரு தடவை திரும்ப வாசிப்போம். ரூத் 2:12. ஆண்டவர் போவாஸ் மூலமா ரூத்துக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு. இங்கே ரூத்துக்கு 2 ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்படுகிறது. முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, உன் செய்கைக்கு தக்க பலன். அதாவது ரூத் ஒரு செய்கையை செய்யறா, அந்த செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவாரு அப்படின்னு ஒரு பிராமிஸ், வாக்கு தத்தம் கொடுக்கப்படுகிறது. அப்ப முதல்ல ஒரு காரியத்தை பார்க்குறோம், ரூத் என்ன செய்கையை அப்படி செய்தா அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். 2வது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அப்படியே ஒரு பெரிய வார்த்தையை சொல்லி நிறைவான பலன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்தாலே இதுல என்ன நடக்குது, இதுல நிறைவான பலன் என்ன வருகிறது அப்படின்றத 2வதாக பார்க்க போகிறோம். சரி, இப்ப ரூத்துடைய வாழ்க்கைக்கு வருவோம். ரூத் என்ன சொல்றா? அதாவது நகோமி பெத்லேமுக்கு போலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது, நகோமி தன்னுடைய 2 மருமகள் ஓர்பாவையும் ரூத்தையும் கூப்பிட்டு, நான் எங்கள் ஊருக்கு, எங்கள் சொந்த வீட்டுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தருடைய தேசத்துக்கு போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, ரூத், ஓர்பா, நீங்கள் உங்களுடைய தகப்பன் வீட்டுக்கு போங்க. அங்கே உங்கள் தகப்பன் உங்களுக்கு மறுமணம் செய்து கொடுத்தா அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திருமணம் செய்து நீங்கள் வாழ்க்கை வாழுங்க அப்படின்றா. இவ ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, உங்களுக்கு திருமணம் செய்யத்தக்கபடி நான் இன்னொரு 2 பிள்ளைகளை பெற்றெடுக்க கூடாது, முடியாது. அப்படியே பெற்றெடுத்தாலும் அவர்கள் புருஷராகும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கவும் முடியாது அப்படின்ற. ஆக்சுவலாக நகோமி இங்கே ஏதோ ஒரு ப்ரெஷரில் அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகி புலம்புறா. ஆக்சுவலாக நகோமிக்கு இன்னொன்று சொல்ல முடியல. என்னன்னா, நீங்கள் 2 பேரும் புறஜாதி, நீங்கள் புறஜாதியாராக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஜனத்துக்குள்ள, கர்த்தருடைய தேசத்துக்குள்ள வர முடியாது அப்படின்றத சொல்ல முடியாம அவ புலம்பி நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றா. இந்த வார்த்தையை கேட்டோடனே ஓர்பால், ஓகே நகோமி மாமியா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரை ஒரு ஹக் பண்ணி கட்டி பிடிச்சி மாமியாருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு பை see you அப்படின்ட்டு தன் தகப்பன் வீட்டுக்கும் தன் ஜனத்துக்கும் தன் தேவனிடத்திற்கும் ஓர்பால் என்ன செய்தா, போயிட்டா. இப்போ அடுத்த நபர் ரூத். ரூத்தும் அப்படி போவான்னு எதிர்பார்த்திருந்த நகோமிக்கு பெரிய ஷாக். ஏன்னா ரூத் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிங்கன்னா, ரூத் 1வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ரூத் சொல்றா. என்ன சொல்றான்னா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு எனக்கு பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாக இருக்கிறதை நகோமி கண்டு அப்புறம் ஒன்று பேசாமல் ரூத்தை தன்னோடு கூட அழைச்சிட்டு போறார். இப்போ ரூத் என்ன செய்யறான்னா, நகோமியை பார்த்து சொல்றா, நான் என்ன செய்வேன், உங்க கூட தான் வருவேன், நான் உங்க கூட தான் வருவேன். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். ஆகையினாலே நான் உங்க கூட வந்து
உம்முடைய தேவனை நான் தொழுது கொள்ள போகிறேன். நான் உங்க கூடயே வந்து உம்முடைய ஜனமாகிய கர்த்தருடைய ஜனத்தோடு கூட நான் வாழ விரும்புகிறேன். நான் அங்கேயே மரிக்கவும் விரும்புகிறேன், அங்கேயே அடக்கம் பண்ணவும் விரும்புகிறேன் அப்படின்ட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மீதும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வழிநடத்துகிற ஆசீர்வதிக்கிற அந்த எல்லா காரியங்களின் மீதும் இவ விசுவாசம் உள்ளவளாகி இங்க கர்த்தர் அண்டையில வர தீர்மானம் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ உன் தகப்பனையும் உன் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய்து புறப்பட்டு போ அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்னார். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்திருக்கிறாரு? அவர் எப்படி போனார்? அவர் மட்டும் தனியாக போனாரா? இல்லை, பாருங்க, அவர் என்ன பண்ணார்னா ஆரானில் சவதரித்த தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய மனைவியாகிய சாராளையும் லோத்தையும் லோத்தினுடைய மனைவியையும் லோத்தினுடைய வேலைக்காரரையும் தன்னுடைய வேலைக்காரரையும் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு படை புறப்பட்டு போற மாதிரி, ஒரு ஊரே நடந்து போற மாதிரி தான் ஆபிரகாம் என்ன செய்தாரு? புறப்பட்டு போனார். அப்படி போனவர் கூட கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு எகிப்துக்கு போயிட்டு அப்புறம்தான் ரிட்டர்ன் திரும்பி வந்தார். ஆனா ரூத்து இங்கே மோவாப்ல இருந்து பெத்லெகேமுக்கு வரும்பொழுது இப்படி படைபலனோட வந்தாளா? அவ ஒண்டியா வர்றா, அவ ஒருத்தியா வர்றா. அப்ப அவளுடைய விசுவாசத்தை பாருங்க, அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. தேவன் மீது அவ எப்படி விசுவாசமா இருக்கிறா. அவ ஒண்டியா வர்றா. சரி, இவளுக்கு இன்னும் ஒரு விசுவாசம் என்னன்னா, இவளுக்கு பெத்லெகேமுக்குள்ள வந்துட்டாலும் இந்த பெத்லெகேம்ல அவளுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குமா, எதிர்காலம் இருக்குமா? சர்ச்சுக்கு வர சொல்றீங்க, சர்ச்சுக்கு வர்றேன். சர்ச்சுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? ஏசுநாதரை கும்பிட சொல்கிறீங்க, ஏசுநாதரை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, ஜெபம் பண்ண என்ன நடக்கும்? பைபிளை படி, பைபிளை படின்றீங்க, பைபிளை படித்தா என்ன நடக்கும்? ரூத் இங்கே வர்றேன்னு சொல்கிறா, வந்தால் என்ன நடக்கும்? இவளுக்கு எல்லாமே நினச்ச மாதிரி நடந்துருமா? கிடையாது. ஒருத்தர் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. ஏன்னா ரூத் யாருங்க? புறஜாதி பெண். புறஜாதி நபரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? உள்ள விட மாட்டாங்க. அவளோடு எந்த வித எதையும் பண்ண மாட்டாங்க. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது தெரியுங்களா? ஒரு பழக்க வழக்கம் இருக்குதுங்களா? அது மாதிரி ரூத்தை என்ன செஞ்சிருவாங்க? வந்தாலும் ஊரை விட்டு ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க. ஒதுக்கி வச்சிருந்தா எப்படி வாழ முடியும்? ஏற்கனவே இவ ஒட்டி கட்ட மாதிரி கணவன் இல்லை, விதவை பெண், தகப்பன் வீட்டார் யாரும் இல்லை, தகப்பனுடைய தேசமோ ஊரோ எதுவுமே இல்லை, அப்படி இருக்கிறா. ஆனாலும் இவ என்ன செய்யறானா, தேவன் மீது ஒரு விசுவாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இவ ஏன் உள்ள வர முடியாது அப்படின்னா, இவளுடைய ரூத்தினுடைய அந்த வம்ச வழி சந்ததியை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் போட்டு திரும்பி போய் பார்த்தா, இந்த ரூத் எந்த வம்ச வழியில வந்தான்னா, இந்த லோத் வந்தார் இல்லையா, ஆபிரகாமோடு வந்த லோத் இருக்கிறார் இல்லையா, லோத்து சோதோம் கொமாராவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் ஜெபம் பண்றாரு. ஆபிரகாமோட ஜெபத்தை கேட்டு லோத்தையும் அவனுடைய மனைவியையும் 2 குமாரத்திகளையும் காப்பாத்துறாரு. காப்பாத்தி வரும்போது லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டா. இப்ப லோத்தும் அவனுடைய 2 பிள்ளைகளும் மகள்களும் அவங்க வர்றாங்க. அவங்க தனியா ஒரு இடத்துல ஜனத்தார் ஒன்று சேராமல் அவங்க குடியிருக்கும் பொழுது லோத்தினுடைய 2 மகள்களும் தவறான ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? தங்களுக்கு சந்ததி இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தகப்பனுக்கு மதுவை கொடுத்து அவன் தகப்பன் மூலமாகவே 2 பேரும் ஒரு குமாரரை பெற்றெடுக்கிறாங்க. அப்படி அவங்க பெற்றெடுத்த குமாரர்கள் தான், அது ஒரு குமாரன் மோவாப் சந்ததியாக வளருகிறது, அடுத்த குமாரன் அம்மோன் புத்திரர் சந்ததியாக வளருகிறது. இப்ப இந்த ரூத்து எந்த சந்ததியில வளர்ந்து வந்தவளா இருக்கிறா? மோவாப், அதாவது லோத்தினுடைய ஒரு மகளுடைய சந்ததியில வளர்ந்து வந்தவளா இருக்கிறா.
சரி, இவங்களை குறித்து மோசே மூலமா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உபாமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டார். அம்மோனியன், மோவாப், இந்த லோத்தினுடைய 2 மகள்கள் மூலமாக வந்த சந்ததி அம்மோனியன், மோவாப், இவங்க 2 பேரும் கர்த்தருடைய சபைக்கு என்ன செய்யாது, உட்படலாகாது, வரக்கூடாது. 10 தலைமுறையானாலும் 10வது தலைமுறையானாலும் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ரூத் வர முடியுமா? வர முடியுமா? வர முடியுமா? வர முடியாது. ஆனாலும் இவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. ஆனாலும் இவளுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் எது மாதிரி விசுவாசம்னா, இந்த எரிக்கோவின் மத்தியிலே ராகாப் ஒருத்தி இருந்தால்ல, வேசி, அவ இஸ்ரவேலின் தேவன் மீது எப்படி விசுவாசம் வச்சாலும் அது மாதிரி ஒரு விசுவாசம் இவளுக்கு வருகிறது. இவ எப்படியாவது நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வர முடியும், எப்படிலாம் வர முடியும்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறாள். நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது, அவைகள் என்னை குறித்தே சாட்சியும் முடிகிறது என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, பிரச்சனைகளுக்காக, எல்லாத்துக்கும் பதில் எங்கே இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையில தான் இருக்கிறது. நான் முன்பு சொன்ன மாதிரி உங்க பிரச்சனைகளை மாற்ற, உங்களுக்கு செழிப்பை கொடுக்க, நன்மை கொடுக்க ஆண்டவர் எப்படி அதை கொடுப்பார்னா, வார்த்தையின் மூலமா தான் கொடுப்பார். உங்களுக்கு சுகம் தேவை, எப்படி ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார்? வார்த்தையின் மூலமா தான் கொடுப்பார். உங்களுக்கு விடுதலை தேவை, எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? வார்த்தையின் மூலமா தான் கொடுப்பார். உங்களுக்கு சமாதானம் தேவை, எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? வார்த்தையின் மூலமா தான் இருப்பார். உங்க கடன் பிரச்சனை எப்படி மாத்துவாரு? உங்க பிள்ளைகளுக்கு நன்மை எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? எல்லாத்தையும் வார்த்தையின் மூலமா தான் கொடுப்பாரு. அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை, விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, உயர்வு இதெல்லாம் வேணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க வாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப ரூத் என்ன பண்றா? அப்ப என் வாழ்க்கையில இந்த நிலம் மாறணும், என் வாழ்க்கையில நன்மை உண்டாகணும், நான் இந்த தேவனை சேவிக்கணும், இந்த ஜனமா மாறணும் அப்படின்றதுக்காக வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறா. சில காரியங்களை அவ புரட்டி பார்க்கிறா. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவளுக்கு ஒரு காரியம் புலப்படுது. இப்ப இந்த ரூத் மோவாபிய பெண். இவளுடைய தகப்பன் யாரு? அவருடைய தகப்பன் எக்லோன். அவன் தான் மோவாப்புடைய ராஜா. இந்த ராஜாவினுடைய குமாரத்தி தான் ரூத். இந்த எக்லோனுடைய தகப்பன் யாருன்னு கேட்டீங்கன்னா பாலாக். இந்த பாலாக்னாவே உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வரும். அது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுமா, 22வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே பாளையம் இறங்கி அப்படி போகிறத பார்த்தோடனே இந்த மோவாப்புடைய ராஜாவாகி இருந்த பாலாக், அதாவது ரூத்துக்கு தாத்தா, இந்த பாலாக் என்ன செய்யறாருன்னா, இந்த ஜனத்தை எப்படியாவது அழிச்சிடணும், இந்த ஜனத்தை எப்படியாவது முறியடிச்சிடணும்னு சொல்லிட்டு பீலேயாமுக்கு கைக்கூலி கொடுத்து இந்த ஜனத்தை சபிக்கும்படிக்கு சொல்றாரு. பீலேயாம் 3 முறை ட்ரை பண்றாரு இந்த ஜனத்தை சபிக்கிறதுக்காக. 3 முறையும் முடியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனத்தை நீ ஆசீர்வதிக்கணும்ட்டு. ஆகினாலே பீலேயாம் என்ன செய்கிறாரு? என்ன ஆகுமோ, 24வது அதிகாரத்தில் 5லிருந்து 9 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம் வருகிறது? யாக்கோப்பே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அருமையானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போலவும் இருக்கும். அவர்களிலிருந்து நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும். ராஜாவினுடைய கெம்பீரம், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களோடு இருக்கிறதுன்னு சொல்லி ஆசீர்வதிச்சிட்டாரு. இதை ரூத் ஆராய்ஞ்சு பார்க்கிறான். நான் சொல்றேன் பாருங்க, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ இதை ரூத் பார்க்கிறா, என்ன நடந்துச்சு என்னுடைய தகப்பனுடைய நாட்களில், என்ன நடந்துச்சு என்னுடைய தாத்தா பாலாக்கினுடைய நாட்களில், என்ன நடந்துச்சு. அதோடு கூட பீலேயாம் ஒரு தீர்க்க தரிசனமா இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா என்னாம 24:17 பீலேயாம் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சபீமமாயல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். இப்ப நல்லா கவனிங்க,
அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லைகளையும் நிர்மூலமாக்கும். இப்ப பீலேயாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து இஸ்ரவேலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து உதிக்கும். அது என்ன செய்யும்னா இந்த மோவாப் தேசத்தை, இந்த மோவாப் ராஜ்யத்தை அழிக்கும், நொறுக்கும் அப்படின்னு பீலேயாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. 19வது வசனத்துல யாக்கோப்பிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் அப்படின்னு இந்த தீர்க்க தரிசனம். இதை இவ சர்ச் பண்றா, இவ தேடி கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்சிட்டு அவ ஒன்று காரியத்தை புரிஞ்சு கொள்கிறா. அப்ப இந்த தேவன் தான் உண்மையான தேவன், இந்த தேவன் தான் சர்வ வல்லமையுடைய தேவன். நானும் இந்த தேவனுடைய சந்ததியிலிருந்து பிறந்து வந்தவன் தான். ஆனா லோத்தின் மூலமாக அவர்கள் செய்த மீறுதல்களினாலே நான் இந்த ஜனத்திலிருந்து ட்ராக் மாறி இப்போ புறஜாதியா அந்நிய தேசத்தாலாக மோவாப்பியராக இருந்துட்டேன். ஆனா கர்த்தர் இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நானும் அந்த ஜனத்தாராத்தான் இருந்திருக்க வேண்டும், இந்த தேவனைத்தான் நானும் சேவிச்சிருக்க வேண்டும். ஆனா லோத்தினுடைய மகள்களுடைய பாவத்தினாலே நான் இப்ப ட்ராக் மாறி புறஜாதிகளாக வந்துட்டேன் அப்படின்னு அவர் அறிஞ்சிட்டு, எப்படியாவது நான் இந்த தேவனை சேவிக்கணும், இந்த தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணி தேவன் மீது விசுவாசத்தை வைக்கிற ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மோவாப் தேசத்தில் இருக்கிற காமோஸ் நிச்சயமாகவே என்னுடைய தெய்வமா கடவுளாக இருக்க முடியாது, இந்த நரபலிகளை வாங்குகிற சிறு பிள்ளைகளுடைய நரபலிகளை வாங்குகிற காமோஸ் கடவுளாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் மீது விசுவாசத்தை வைக்க ஆரம்பிக்கிறா. தேவனை விசுவாசிக்கிறா. நான் முன்பு சொன்ன மாதிரி ராகாப் என்னும் வேசியும் கூட இப்படித்தான் எரிகோவின் மதிலில் இருந்த பொழுது இஸ்ரவேலின் தேவன் மீது விசுவாசமாக வைத்து இஸ்ரவேலுக்குள்ளாக வந்து சல்மோனை விவாகம் பண்ணுகிறார். சரி, இப்ப ரூத்து உள்ள வர விரும்பிட்டா, தேவன் மீது விசுவாசிட்டா. ஆனா ஒரு தண்டனை அல்லது ஒரு கட்டளை, ஒரு பிரமாணம் தடையா இருக்குது. அது என்ன பிரமாணம்? உபாகமம் 23 ஆண்டவர் சொன்னாரே, அம்மோனியனும் மோவாப்பியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறைகளும் உட்படலாகாது. இந்த வசனத்தை ரூத் நல்லா அறிஞ்சிட்டு அவ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நான் சொல்றேன், திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்றேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இவ கணக்கு பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேலர்கள் எல்லாம் பாபிலோனில் சிறைப்பட்டு கிடந்த பொழுது தானியேல் இஸ்ரவேலினுடைய பால் கடிப்பு தீரும் மட்டும் 70 வருஷம் ஆகும் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை கண்டு அதனுடைய நாட்களை கணக்கிட்டு நாட்கள் நிறைவேற்றிட்டு என்று அறிந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஜனத்தை பாபிலோன்ல இருந்து விடுதலையாக்குறார். அதே போல இந்த ரூத் என்ன செய்யறா? 10 தலைமுறையில 10 தலைமுறை ஆனாலும் உள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஸோ அப்போ 10 தலைமுறைக்கு அப்புறம் உள்ள போயிடலாம். அப்போ நான் இப்போ எத்தனாவது தலைமுறையில் இருக்கிறேன்? அவன் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான். நான் திரும்பவும் சொல்றேன், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. 2 வசனங்கள் ஜோடி இல்லாது இருக்கவே இருக்காது. இவ ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இவ கண்டுபிடிக்கிறா, இவ 10 தலைமுறை தாண்டி 11வது தலைமுறையில் இருக்கிறாள் என்று. அது எப்படி தெரியுமா? மத்திய எழுதின நற்செய்தி 1வது அதிகாரத்தில் அந்த வம்ச வரலாறு லிஸ்ட்டை வாட்ச பார்த்தீங்கன்னா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் நபர்களை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் 1வது தலைமுறை, ஈசாக்கு 2வது தலைமுறை, யாக்கோப்பு 3வது தலைமுறை, யூதா 4வது தலைமுறை, பாறை 5வது தலைமுறை, எஸ்ரோம் 6வது தலைமுறை, ஆராம் 7வது தலைமுறை, அம்மனதாப் 8வது தலைமுறை, நகசோன் 9வது தலைமுறை, சல்மோன் 10வது தலைமுறை. இப்பொழுது போவாசுக்கு தான் மனைவியாக ரூத் வர போகிறார். இப்ப இந்த ரூத் 11வது தலைமுறையில் இருக்கிறார். அப்ப என் மேல் வந்த, என் சந்ததியின் மேல் வந்த சாபத்தினுடைய நாட்கள் முடிவடைந்து விட்டது. நான் இப்பொழுது இஸ்ரவேலின்குள்ளாக, ஜனத்துக்குள்ளாக தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க நான் செல்லுவேன் என்று சொல்லிட்டு அவன் நகோமியோடு கூட அவ புறப்பட்டு எங்கே வர்றா? மோவா புறஜாதி தேசத்திலிருந்து கர்த்தருடைய தேசத்திற்கு, கர்த்தருடைய நகரத்திற்கு, கர்த்தருடைய ராஜ்யமாகிய பெத்லகேமுக்கு, அப்பத்தின் வீடாகிய
பெத்லகேமுக்கு அவ வர்றா. யூதேயாவில் உள்ள பெத்லகேம், யூதானா துதி, துதிக்குள்ளாக அவ வர்றா. அவ வந்த பொழுது ஒருத்தர் கூட, அந்த பட்டணத்தார் ஒருத்தர் கூட அவளை தடை பண்ணவே இல்லை. நீ புறஜாதி, நீ ஊரை விட்டு வெளியில இரு அப்படின்னு ஒருத்தர் கூட தரல. அவ பெத்லகேம்லே வாசம் பண்ணுகிறா. இப்ப அவ அப்பத்துக்காக, உணவுக்காக அவள் வயல்வெளிக்கு வேலைக்கு அவ போறா. அப்ப கூட ஒருத்தரும் தடை பண்ணல. இப்ப போவாசுடைய வயலுக்கு தற்செயலா போகிறான். நான் சொல்றேன், தற்செயலாய் அவ போவாசுடைய வயலுக்கு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் தற்செயலா தான் போனாள், ஆனால் அது தேவ செயலாகவே நடந்தது. தேவனே அதை வழி நடத்தினார். நான் சொல்றேன், நீங்க தற்செயலா கூட சர்ச்சுக்கு வந்திருக்கலாம். இவங்க என்னை சர்ச்சுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க, இவங்க என்னை வாவான்னு ஒரே அரிப்பு நச்சரிப்பு கொடுத்தாங்க. அதுக்காக இந்த ஒரு வாரம் மட்டும் தலையை காட்டிட்டு வரலான்ட்டு போனேன். வந்தேன், அப்படியே இங்கே இருந்துட்டேன். ஐயோ, என் வியாதிக்காகத்தான் வந்தேன், வியாதி சுகமாயிருச்சு, வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், ஆனா இல்லை, இந்த சர்ச்சிலே இருக்கலாம்னு இருந்துட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லலாம். நீங்க தற்செயலா தான் இந்த சபைக்கு வந்திருப்பீங்க. எல்லாமே தற்செயலா தான் நடந்த மாதிரி இருக்குது. ஆனா அது தற்செயலா இல்ல, தேவ செயலாகவே நடந்திருக்கிறது. தேவ செயலாகவே உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க, அதனால அவங்க கூட நானும் வந்தேன். தற்செயலா தான் நடந்தது, ஆனா தற்செயலால தேவ செயலாகவே ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார், கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப ரூத் வந்து அங்கே போவாசனுடைய இடத்துக்கு போன பொழுது போவாஸ் என்ன பண்ணல, ரூத்தை தடுக்கல. உடனே தடுத்திருக்கணும். நீ வெளியே போ, நீ புறஜாதி தேசத்தால், நீ வந்து புறஜாதி அடிமை பெண், நீ வந்து வெளியே போ அப்படின்னு சொல்ல போவாஸ் இரக்கம் தயவு பாராட்டுறான். மகளே, நீ வேறு வயலுக்கு போகாம இங்கேயே இந்த வயல்லையே இரு, இங்கே கதிர்களை பொறித்துக்கொள், இங்கே என் வேலைக்காரர்கள் தங்கி இருக்கிற இடத்துல நீயும் தங்கியிரு, இங்கே அவர்கள் குடிக்கிற தண்ணீரிலே நீயும் குடி, இங்கே அவர்கள் புசிக்கிற அப்பத்திலே நீயும் புசி. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை கூட்டிட்டு வந்தார். இங்கே கர்த்தருடைய ஜனத்துல உங்களையும் அவரை சேர்த்துக்கிட்டாரு. இங்கே கர்த்தருடைய அப்பத்தை புசிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய பானத்தை பானம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். இங்கே அவருடைய வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்க மேல பாராட்டின கிருபை இரக்கம் தயவு எவ்வளவு பெருசு பாருங்க. ரூத் வந்த பொழுது போவாஸ் அவருக்கு தடை பண்ணவில்லை. போவாஸ் மூலமாக ஆண்டவரை வழி நடத்துகிறார். ரூத்துக்கு உள்ளே வரும்படிக்கு ஆண்டவர் நடக்கிறார். சரி, இப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? நகோமி மூலமாகவும் ஆண்டவர் அடுத்து வழி நடத்தலை கொண்டு வர்றார். நான் சொல்றேன் பாருங்க, அது வரைக்கும் எதிரா 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 இருந்தா திரும்புற பக்கமெல்லாம் இங்கிட்டு நகர முடியல, ஒரு இன்ச் இங்கிட்டு நகர முடியல, ஒரு இன்ச் அங்கிட்டு திரும்ப முடியல. அப்படி இருக்கிற நெருக்கத்துல எல்லாம் ஆண்டவர் விசாலத்தை கொண்டு வருவார். பாருங்க இங்க என்ன நடக்குது? நகோமி விதவை பாருங்க, இந்த வயசான பாட்டி மூலமா, என் மாமியார் மூலமா எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு இருக்க இந்த ரூத்துக்கு அவங்க மூலமாவே ஆண்டவர் கொண்டு வர்றார். என்ன சொல்றாரு? நகோமி சொல்றார் ரூத்தை பார்த்து, ரூத்து, இந்த போவாஸ் உனக்கு வந்து உன்னை திரும்ப பண்ணுகிற உறவின் முறையில் இருக்கிறான், அவன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். வேத வாக்கியத்தின்படி இஸ்ரவேலிலே ஒரு பெண் விதவியாயிட்டா, அவளை திருமணம் செய்து கொள்ளுகிற அவருடைய உறவுக்காரர்களிலே திருமணம் செய்து கொள்ளுகிற உறவின் முறையில் உள்ளவர்கள் அவளை திருமணம் செய்து அவளுக்கு வாழ்க்கையை கொடுக்கலாம், அவர் சுதந்திரத்தை மீட்டு கொள்ளலாம் அப்படின்ற பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ ஆகினாலே ரூத், நீ இன்றைக்கு குளிச்சுட்டு நீ எண்ணெய் தலைக்கு எண்ணெய் பூசி இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுது, போவாசினுடைய கால் மாட்டிலே நீ படுத்துக்கொள் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றார். இந்த நிகழ்ச்சியை வாசிக்கும் போது அது ஒரு மாதிரியா இருக்குது. எப்படி ரூத்து போய் போவாசனுடைய காலில் படுத்துக்கிட்டா அவன் படுக்கிற படுக்கையில் படுத்த மாதிரி இருக்குது, அப்படிலாம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். இது அந்த நாட்கள் எல்லாம் ஒரு வழக்கம். அதாவது எஜமான்களுடைய பாதப்பண்டையிலே காலடியிலே வேலைக்காரர்கள் அடிமையாக இருக்கிறவர்கள் படுத்து கொள்வது என்பது வழக்கமான ஒரு நிகழ்ச்சி தான், வழக்கமான ஒரு செயல்தான். அந்த நாட்களில் அப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்குது. உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது கூட நிறைய பழக்கங்கள் இருக்கிறது. இந்த போவாசனுடைய நாட்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் காலணிகளை
மாற்றிக்கொள்கிற வழக்கமெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி யாராவது எக்ரிமெண்ட் போடும்போது செப்பலை மாற்றிக்கிறாங்களா, ஷூவை மாற்றிக்கிறாங்களா? இல்லை, அன்னைக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அப்படித்தான் இந்த பழக்கம் இருந்தது. இப்போ போவாஸ் சுதந்திரவாளி. ரூத்தை திருமணம் செய்கிறதற்கு, அவன் உறவின் முறையில் திருமணம் செய்து கொள்வதற்கு சுதந்திரவாளியாக இருக்கிறதுனால ரூத் வந்து தன்னை அர்ப்பணிப்பதற்காக அங்கே அவனுடைய கால் மடையிலே கொண்டு அவள் படுத்துக் கொள்கிறாள். அப்போ படுத்துக் கொள்கிற பொழுது நடுராத்திரியில் கூட போவாஸ் திடுக்கிட்டு எழுந்து பார்த்துட்டு ரூத்தை பார்த்து என்ன சொல்கிறான்? மகளே என்று தான் சொல்கிறான். மகளே என்று தான் சொல்கிறான். அப்போ அங்கே தவறான எந்த ஒரு காரியத்திற்கு எங்கேயுமே என்ன இல்லை, இடமே இல்லை. மகளே என்று தான் சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் போவாஸ் மூலமாகவும் ரூத்துக்கு வழியை ஆண்டவர் திறக்கிறார். அதே போல ரூத்தினுடைய நல்ல குணங்கள்லாம் கூட நிறைய இருக்குது. ரூத் என்ன செய்யறான்னா, தன்னுடைய மாமியாருக்கு செவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான். மாமியை என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்றான். போவாசுடைய வயலுக்கு போ, இந்த காரியங்களை செய்யினா அதை அப்படியே அவன் என்ன செய்யறான், கேட்குறா. போவாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு ரூத்தை பார்த்து, ரூத்து நீ வந்து வாலிபர்களுடைய பிறகா போகாமல், தரித்திரருடைய பிறகாமல் போறாமல், நீ வந்து என்னன்றைக்கே வந்திருக்கிறாய் அப்படின்னு உன்னுடைய முந்தின நற்கிறதை பார்த்திலும் உன்னுடைய பிந்தின நற்கணும் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு போவாஸ் கூட ரூத்தை வந்து அவன் பாராட்டுறான். இங்கே அவன் சொல்லுகிற பொழுது, நீ வாலிபரின் பிறகாக போகாமல் வயதில் முதிர்ந்திருக்கிற என்னண்டைக்கு நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறான். இங்கே கூட ஃபேமிலி லைஃப்பில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் வந்து பேரண்ட்டுக்கு செவி கொடுக்கணும். பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். அதுதான் காட்ஸ் பேட்டர்ன், காட்ஸ் ஃபேமிலியினுடைய மாடல் ஸ்ட்ரக்சர். அதுதான். பிள்ளைகள் வந்து எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். ஒருவேளை பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு இருக்கிற நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த டேலண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த டெக்னிக்கல்ஸ் அந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சிருக்கட்டும், அப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பேரண்ட் உங்களை படிக்க வைக்கிறாங்க, எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டோட வார்த்தை என்ன சொல்கிறது, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாய் வயது சென்றவளாக இருக்கும் பொழுது அவளை நேர்த்தியாய் விசாரிப்பாயாக. இப்படிதான் ஆண்டவருடைய வாசனை சொல்கிறது. அப்ப இந்த நேரத்தில் நான் சொல்றேன், பிள்ளைகளா இருக்கிற நீங்க உங்களுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிங்க. உங்களுக்கு வயதில் மூத்தவங்களுக்கு செவி கொடுங்க, அவங்களுக்குரிய ஹானர் கொடுங்க, அவங்களுக்குரிய ரெஸ்பெக்டை கொடுங்க, அவங்களுக்குரிய மரியாதையை கொடுங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகாதீங்க. அப்படி போகக்கூடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், நாலேஜ் தெரிஞ்சிருக்கலாம், டெக்னிக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம், எத்தனையோ ஸ்கில் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் தரையிலேயே கால் படாமல் நடக்கிற அப்படிப்பட்ட சூப்பர் மேனாக கூட இருக்கலாம், பரவாயில்ல, எல்லாமே குட். ஆனால் தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படின்னு அவங்க சொல் பேச்சு கேட்கணும். இங்கே ரூத் வந்து நகோமினுடைய வார்த்தைக்கு அவள் செவி கொடுக்குறா, போவாசுடைய வார்த்தைக்கும் அவள் செவி கொடுக்குறா. இப்போ நிறைவான பலன் வருகிறது, செய்கைக்கு தக்க பலன் வருது. என்ன பலன்? அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை போவாசை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ அந்நிய பெண், புறஜாதியான பெண், இவ வந்து திருமணம் மறுமணம் செய்கிறா. இவளுக்கு கிடைக்கிற மாப்பிள்ளை யாருன்னா போவாஸ். இந்த போவாஸ் யாருங்க? ராஜகுமாரன். அதாவது யூத கோத்திரத்தில் வம்சவழியில், ராஜ வம்ச வழியில வந்த இந்த போவாஸை திருமணம் பண்றார். ரெண்டாவது, இவளுக்கு நிறைவான பலன் வருது. அந்த நிறைவான பலன் என்ன தெரியுங்களா? போவாஸ் ரூத்து திருமணம் செஞ்ச பொழுது அங்கே கூடியிருந்தவர்கள் அவங்கள வாழ்த்துறாங்க. என்ன வாழ்த்துறாங்க? ரூத் 4வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரூத்து நீ வந்து இனி அந்நிய ஜாதி கிடையாது, நீ புறஜாத சத்தால் கிடையாது. உன்னை ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா, ராகேலை போல ஆண்டவர் உன்னை மாற்றுகிறார், லேயாலை போல உன்னை மாற்றுகிறார் அப்படின்றாங்க. அப்ப இந்த ராகேல் லேயால் இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேலை கட்டுவித்தாங்களே, யாக்கோப்பினுடைய 2 மனைவிகள் தான் யாருங்க? ராகேல் லேயால். இந்த ராகேல் லேயால் மூலமா தான் 12 கோத்திரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஆக்கி ஆண்டவர்
வழி நடத்தி வருகிறார். இந்த 12 கோத்திரம் யார் மூலமா வந்தது? ராகேல் லேயாள் மூலமா வந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராகேல் லேயாள் மூலமாக 12 கோத்திரம் வந்தது போல ரூத் உன் மூலமாக இஸ்ரவேலை ஆண்டவர் கட்டுவிக்க போகிறார். நல்லா கவனிச்சுக்கங்க. அந்நிய தேசத்தால் புறதேசத்தால் அவளை கொண்டு வந்து வைத்து இஸ்ரவேலை கட்டுவிக்கிறாரா. எப்படி தெரியுமா கட்டுவிக்கிறார்? அவளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுக்கிறார். பாருங்க, மோவாப்ல இருந்த பொழுது அவளுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கல. ஆனா ரூத் மலடி கிடையாது. மக்லோன் கணவனா இருந்தப்ப அவளுக்கு புத்திர சந்தானம் கிடைக்கல. ஆனா இஸ்ரவேலுக்குள்ள வந்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு புத்திர சந்தானத்தை கொடுத்து இஸ்ரவேலை கட்டுவிக்கிறார். எப்படி கட்டுவிக்கிறார்னா, போவாசுக்கு ரூத்துக்கும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு ஓபேத்துன்னு பேரு. அந்த குழந்தைக்கு அடுத்து அவன் வளர்ந்து பெரியவனாகி அவன் ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த குமாரனுக்கு ஈசாயின்னு பேரு. அந்த குமாரன் வளர்ந்து ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த குமாரனுக்கு தாவீது ராஜா என்ற பெயர். தாவீது ராஜா என்று பேரு. இந்த தாவீது ராஜாவை வைத்துதான் ஆண்டவர் இஸ்ரவேலை கட்டுவித்தார். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய சிங்காசனத்தை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நிலைத்திருக்கிறார். அவரே தாவீதின் குமாரன் என்றுதான் அழைக்கப்பட்டார். தாவீதினுடைய சந்ததியில தான் வந்தார். பாருங்க, ரூத் ஆண்டவர் எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆண்டவர் எப்படி ராகேல் லேயாள் மூலமாக இஸ்ரவேலை கட்டுவித்தது போல ரூத்தின் மூலமாக தாவீது சந்ததியை ஏற்படுத்தி தாவீதின் மூலமாக அவருடைய சந்ததியை, அவருடைய சிங்காசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிலைத்திருக்க பண்ணிருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் திரும்பவும் 2ஆம் வருகையிலே வருவார். அப்படி அவர் வருகிற பொழுது தாவீதினுடைய சிங்காசனத்தில் தான் அவர் அமர்ந்து தாவீதினுடைய ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்வார். ஆமென். அப்படிப்பட்ட சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தரை தேடி வர்றீங்க இல்லையா, ஆண்டவர் தேடி வர்றீங்க இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுப்பார், நிறைவான நன்மையை கொடுப்பார். ஒருபோதும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. எந்த பிரச்சனை, என்ன கஷ்டம், என்ன போராட்டம், என்ன முடியாத இருக்கிற காரியங்கள், என்ன இயலாம நடக்க இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. தேவன் மீது ஒரு வைராக்கியமான விசுவாசத்தை வைங்க. தேவன் மீது ஒரு வைராக்கியமான ஜெபத்தை ஏறிடுங்க. தேவனுடைய வார்த்தையின் மீது ஒரு வைராக்கியமான பற்றுதலுக்குள்ளாக வாங்குங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாற்றுவார். ஆண்டவர் உங்களை தலைகீழா மாற்றுவார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்தை கட்டுவார். உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவார். உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டுவார். உங்களை தலை நிமிர்ந்த பண்ணுவார். நீங்கள் குழியிலே கிடந்தாலும் சிங்காசனத்திலே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல உடையவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். நீங்கள் சிறியவர்களைப் போல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உங்களை உட்கார பண்ணுவார். எந்த மனிதனை உயர்த்தவும் எந்த மனிதனை தாழ்த்தவும் அவராலே ஆகும். அவராலே உள்ள பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அந்த தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ராகாப்பை ஆசீர்வதித்து உயர்த்ததே தேவன், ரூத்தை ஆசீர்வதித்து உயர்த்ததே தேவன் உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணுவோமா.